Please subscribe Sadhguru Sai Creations. ரொம்ப சார் அரிப்பு தாங்க முடியல பார்த்தீங்கன்னா போட்டு அப்படி வேர்க்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடல் சுத்தமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தது குடல் சுத்தமே பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கணும்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டாக கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி வளர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கிளென்சிங் பண்ணுறதுக்கு இந்த 2 டம்ளர் தண்ணி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பேசிக் லெவல். வயிறு வந்து எப்போ பார்த்தாலும் சில பேருக்கு வலிச்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சரியான சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா நசிக்கிட்டு இருக்கும், உடம்பு சாப்பாடு பார்த்தா ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரியான இருக்கவங்களாம் இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நல்லா பசிக்கும், ஜீரணமாகும், ஜீரல மண்டலம் சூப்பராக இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட ரொம்பவும் முக்கியம். வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள், அதாவது தேவையில்லாத, உடம்புக்கு தேவையில்லாதது. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய மெடிசன் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக எந்த பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் நம்ம குடல் ரொம்ப முக்கியம். அதில் இருக்கக்கூடிய பூச்சி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு சக்தி கிடைக்கக்கூடிய விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சக்தியை புழு பூச்சிகள் எடுத்துக்கிட்டால் எப்படி? ஸோ உடம்புல வந்து நல்ல புழுக்கள், கெட்ட புழுக்கள் இருக்குது. அந்த கெட்ட புழுக்கள் நம்ம அடியோடு ஒடிச்சிடணும். தட்டை புழுக்கள்லேருந்து பார்த்திங்கன்னா குக் ஃபார்ம்ஸ்லேருந்து எவ்வளோ விஷயம் நிறையா இருக்குது. ஸோ இந்த கொக்கி புழு, நாடா புழுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோட்டலாக உடம்புல இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சி எடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நசிந்து போக வேண்டும், அழிந்து போக வேண்டும். உள்ளே இருந்துக்கிட்டு எல்லா சாப்பாடு, சில பேர் குழந்தைங்க நரங்கி போய்கிட்டே இருப்பாங்க. நிறைய சாப்பிடுவாங்க, பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பே தேர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. உடம்பு சூடாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் காரணம் இந்த புழுக்களுடைய மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு தான். ஸோ இது என்ன ஆகும்? புழுவெட்டு, முடி கொட்டுதல், கண் பார்வை, அதேமாரி பார்த்திங்கன்னா லிவர் அலர்ஜி, அதேமாதிரி குடல் அலர்ஜி, இதனால் ஏற்படக்கூடிய சொரியாசிஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வயிறில் பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப சார் அரிப்பு தாங்க முடியல, பார்த்திங்கன்னா போட்டு அப்படி வேர்க்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடல் சுத்தமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தது குடல் சுத்தமே பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கணும்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே எடுக்கிறாங்களா? இல்லை. ஆனால் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே ஹைஜீனிக் இல்லாதது. அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய மாமிச வரைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே வெஜ் நான்வெஜ்ஜுங்கிறது கணக்கு கிடையாது. ஆனால் நம்ம வயிறை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கிளென்சிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நார்மலாகவே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை ராஜபேதி மாத்திரையும் ஒன்று இருக்குது. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அதிலே ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். யார் எடுத்துக்கலாம், எப்படி ஸ்டாப் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு எத்தனை கொடுக்கணும், எத்தனை உருண்டை எடுக்கணும், எப்படி அனுபான முறையை அழகாகவே கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணுங்கள். முடியலன்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம குடலை சுத்தம் செய்ய வேண்டும். ராஜபேதி மாத்திரை என்பது எல்லா நாட்டு மருந்துகளிலுமே கிடைக்கிது. இது நீங்கள் வந்து கிளென்சிங் மெத்தடில் வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம அன்றாட லைஃப்பில் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவையோ, பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுத்தமான தண்ணியை காலையில் 2 டம்ளர் குடிக்கணும். காலையில் கிளியர் வாட்டர் காலையில் 2 டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரங்கட்டி ஒரு பக்கமாக நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது டெய்லி மோஸ்ட்லே போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டாக கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி வளர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கிளென்சிங் பண்ணுறதுக்கு இந்த 2 டம்ளர் தண்ணி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பேசிக் லெவல். நல்ல அழகாக உடம்புல இருக்கக்கூடிய, குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத புழு பூச்சிகளை அழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுண்டக்காய். இந்த சுண்டக்காய் சொல்லுவாங்க இல்லையா, சாதாரண நினச்சிக்காதீங்க. சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணும், சர்க்கரை அளவை பேலன்ஸ் பண்ணும். அது ஒரு முக்கியமான கருத்தை வச்சுக்கோங்க. உடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதோட குடல்லே வச்சுக்கவே கூடாது. அதுக்கு தான் ஜீரகம் 100 கிராம் பொன்னுரில் வறுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சுண்டைக்காவை ஒரு 200 கிராம் நல்லா, அதாவது உப்பு இல்லாத ஒரு சுண்டைக்காவை எடுத்து காய வச்சதே கிடைக்கிது நாட்டு மருந்து கடையில். இல்லைன்னா பச்சை சுண்டைக்காய் வாங்கி நீங்கள் காய வச்சுக்கோங்க. ஸோ அதை நல்லா என்ன பண்ணுறீங்கனாக்கா, அதை ஃப்ரை பண்ண தேவையில்லை, பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 200 கிராம் சுண்டைக்காய் பொடி, 100 கிராம் ஜீரகப்பொடி லைட்டாக வறுத்தது, சரிங்களா, பவுடர் பண்ணி வச்சுக்கிறீங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. மதிய சாப்பாடு, அதாவது நீங்கள் வந்து காலையில் சாப்பாடில் சாப்பிடக்கூடாதான்னு கேட்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜென்ட்டாக ஓடிட்டே இருப்போம். அடுத்து மதியம் லஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அழகாக நம்ம காலையில் ஒரு வெப்ப நிலைன்னு சொல்லுவாங்க, ஹீட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. காலையில் ஈவினிங் ஒரு மிதமாக இருக்கும். மதியானம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிறோட இது பக்குவமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் லஞ்சு சாப்பிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் நெய்யில் சாப்பிட்ருங்க. நெய் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹோம் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நெய்யில் தான் சாப்பிட சொல்லி அவ்வளோ அழகான முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு நெய் ஒத்துக்கிறது இல்லை, நெய் சாப்பிட மாட்டேன்னா நீங்கள் தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த
சுண்டைக்காய்க்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பூச்சிகளை, தேவையில்லாத பூச்சிகளை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. இப்படி இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் என்ன பண்ணுவாங்க, நெய்யோடு என்ன பண்ணுவாங்க, ஒரு பருப்பு பொடிலாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணணும். எனக்கு நெய்யை நான் சாப்பிட்றதில்ல, எனக்கு அது ஒத்துக்காதுங்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வார்ம் வாட்டரில் எடுத்துக்கிறோம். இப்படி மதியம் நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்மளுடைய உடம்பே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிறத பார்க்கலாம். முடி நல்லா வளர்ச்சி இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டிசீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிடும், கிளியர் ஆகணும். சில பேருக்கு சோரியாசிஸ் இருக்கும், தேமல் இருக்கும், அழுக்குது தேமல் இருக்கும், ஸோ சரி பொறியாக இருக்கும், எது சாப்பிட்டாமல் அலர்ஜியாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபுட் அலர்ஜி, இந்த மெடிசன் அலர்ஜிலாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் தான் அதை ரியாக்ட் பண்ணுறது. எனக்கு ஃபுட் அலர்ஜி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஃபுட் அலர்ஜி ஏன் உங்களுக்கு அலர்ஜி ஆகுதுன்னா, அந்த புழுக்கு ஆகாது, அதனால் உங்களுக்கும் ஆகாது. ஆக மொத்தத்தில் புழுவை தூக்கி அந்த சைடு தூக்கி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் என்ன பிடிச்சது வேணாலும் சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ஆனால் இதை சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகிடும், எனக்கு இந்த மெடிசன் அலர்ஜி ஆகுது. மெடிசன் அலர்ஜி அண்ட் ஃபுட் அலர்ஜி, இதுக்கு காரணமே வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள் தான், புழுக்கள் தான். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நீங்கள் பிடிச்சதை எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு வரணும். மொதல் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை ஒழிச்சிட்டோம்னாலே நீங்கள் பிடிச்சதை சாப்பிட்லாம். அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கின் டிசீஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கின் டிசீஸும் சூப்பராக கீழாகும். ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களாம் அவசியம் நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த சுண்டைக்காய் பவுடரும் சீரக பவுடரும் ஒன்றா சேர்த்திங்கனாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாய் விலங்கம் அப்படின்னு நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நாட்டு மருந்துகளில் போயிட்டு வாய் விலங்கம் கேட்டாலும் ஓகே தான், அதுக்கான பேர் வந்து வாய் விடங்கன்னு பேர். இப்படி ஒரு அற்புதமான ஒரு மருந்தை நம்ம சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். வாய் விடங்கம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் சொன்னேன் இல்லையா, அதை வாங்கி நம்ம எப்போது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தாலே போதும், குடலை சூப்பராக்கி வச்சிரும். ஸோ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, இல்லைன்னா சித்தா ஸ்டோரில் கிடைக்கிது. இது வாய் விலங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் விடங்கம் தான் அது உண்மையான பேர். பட் அந்த வழக்கத்தில் வாய் விலங்கம் ஆகிப்போச்சு. ஸோ வாய் விலங்கம் கேட்டாலே தருவாங்க, சரிங்களா? ஸோ அரை டீஸ்பூன் போதுமான விஷயம் தான். காலையில் நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. அதேமாதிரி நைட்டு வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை எடுத்துடலாம். அடுத்த நாள் மோஷனில் எல்லா புழுவும் வீட்டில் வந்துடும். இப்படி எத்தனை நாள் எடுக்கலாம்? 1 வீக் எடுத்துக்கலாம். ஒரு 1 வீக் காலையில் நைட் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். நமக்கு வந்து 7 நாட்களில் நம்ம உடல் சுத்தமாக கோல்டு மாதிரி ஆயிடும். ஸோ இதையும் எடுத்துக்கலாம். அதேமாரி சுண்டக்காய் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நம்ம உடல் வந்து பொன் போல் மின்ன வேண்டும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் அந்த காலத்தில் எண்டோஸ்கோப்லாம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டா பூச்சிகள் புழுக்கள் இப்படி இருந்துகிட்டே இருக்கும். கிளியர் ஒரு குடல் பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது. இதை எடுத்துகிட்டு வந்தோன்னு கேட்டிங்கனாலே போதுமான விஷயம். எல்லாமே 1 வீக் ப்ராசஸ் தான். அதிலே பார்த்திங்கன்னா எல்லாமே அழிஞ்சு வெளில வந்துடும். அப்போ எப்போ தேவைப்படுதோ வருஷத்துக்கு 1 வீக் இந்த மாதிரி எடுத்தாலே போதுமான விஷயம். இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு 1 வீக் எடுத்துக்கலாம். ஆக நம்ம எப்பொழுதுமே இது கவனத்தில் வச்சுக்கணும். நமக்கு வந்து வீடை மட்டும் சுத்தம் பண்ணால் பத்தாது, உயிர் வாழ்கிற கூடையும் அதில் இருக்கக்கூடிய குடலையும் சுத்தம் செய்ய வேண்டும். சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கா, இன்றைக்கி கெமிக்கல் இல்லாத உணவாக இருக்கா, இல்லவே இல்லை. அத்தனையுமே மாசுபட்ட பொருளாகவும் மாசு தட்டி எடுத்துகிட்டே இருக்கலாம். அவங்கள்ட்ட என்னென்ன பொருள் புதுசு புதுசாக கலர்ஃபுல் உணவு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கும்பொழுது எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. மற்றவங்க சாப்பிடும்போது நம்ம அட்லீஸ்ட் டேஸ்டாக பண்ண தான் செய்வோம். ஸோ நம்ம என்ன தான் நம்ம வந்து கரை புரண்டு தெளிவாக இருந்தாலும் நம்மளை சுற்றி நம்ம பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா தெளிவான உணவுகள் இல்லை. ஸோ அதனால் எளிமையான இந்த ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. மழை பெஞ்சால் நம்ம குடை பிடிச்சிக்கிறோம். அதேமாரி இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய குடலை சுத்தம் பண்ணுவதற்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான மருந்தை தயார்படுத்தி வச்சுக்கணும். இதை எடுத்தாலே போதுமான விஷயந்தான். இது ரெண்டுமே இந்த சூப்பர். வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள், அதேமாரி பார்த்திங்கன்னா சில தொற்றுகள், வயிறு வந்து எப்போ பார்த்தாலும் சில பேருக்கு வலிச்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சரியான சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா நசிக்கிட்ட இருக்கும், உடம்பு சாப்பாடு பார்த்தா ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரியான இருக்கவங்களாம் இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நல்லா பசிக்கும், ஜீரணமாகும், ஜீரல மண்டலம் சூப்பராக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டே வரணும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக அப்படிலாம் கிடையாது. ஜென்ரலாக நாட்டு மருந்து கடையில் சித்தா ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய சாதாரண மருந்துகள். ஸோ இதை பயன்படுத்தினாலே நம்ம வாழ்க்கையை அழகாக நீடித்து போயிட்டே இருக்கலாம். நம்மளுடைய லைஃப் டைம் வந்து லைஃப் லைன் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எப்படி 90-99 வயசுலாம் ஸ்ட்ராங்காக, எலும்பில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அங்கே மஜ்ஜியை சாப்பிட்ற எந்த கிருமியும் இருக்காது, வயிறில் குடலில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா உடல் வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ உடலும் உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டும். நம்மளுடைய சந்ததிகளோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதில் கவனத்தை செலுத்துங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.